வணக்கம் தமிழ் மக்களே, இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? இந்த திமுக காரன் இருக்கான் பாருங்க, விஜய் வெளியே வா வெளியவான்னு கத்திட்டு இருந்தான் ஆரம்ப காலத்தில். விஜய் வெளியே வந்த உடனே துண்டை காணும் துணியை காணும், அதுக்கு எத்தனை முட்டுக்கட்டை போட்டாங்கன்னு சொல்லி நான் சொல்ல தேவையில்லை. ரெண்டாவது, சட்டசபையில் பேசு பேசு பேசுன்னு பேட்ஜ் எல்லாம் குத்திட்டு போனீங்க. விஜய் பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாம் எந்திரிச்சு ஓடுறீங்க வெளியில. அதுக்கப்புறமா A4 சீட்டை பார்த்து பேசுறாரு, ஸ்கிரிப்ட் டைலாக் மனப்பாடம் பண்ணி பேசுறாரு. நீங்க இன்னைக்கு கல்யாணத்திலையும் போயிட்டு அந்த A4 சீட்டை தான் வச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. திமுக காரன் கல்யாணத்திலையும் போயிட்டு A4 சீட்டை தான் பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. அப்ப அதெல்லாம் ஸ்கிரிப்ட் இல்லை. கரூருக்கு போலியான்னு கேட்டீங்க. இப்போ கரூருக்கு போகிறதுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு சரியா கோர்ட்டில் போயிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்க போறீங்க, சாட்சியை கலைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. ஆக மொத்தத்தில் சரியா திமுக காரன் ஏதோ ஒன்று செய்கிறேன்னு சொல்லி அவனை நினச்சிட்டு இருக்கானுவல் இவனுள் வந்து டிவி கேட்க எதிராக செய்கிறாங்கண்டு. ஆனால் அவங்க தான் அவமானத்தில் கீழே விழுகிறாங்க. ஒவ்வொன்று செஞ்சிட்டும் அதுக்கு ஆப்போசிட்டா நடக்க போகல அவங்க தான் அவமானத்தில் போறாங்க, அவங்க தான் அவமானப்படுறாங்க. யார் தான் அவங்களுக்கு இந்த கைட் கொடுக்குறானோ, எவன் தான் இந்த கைட் கொடுக்குறானோ தெரியும். அங்க நாசமா போன ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் சரியா டிஎம்கேட அந்த ஜென்சி கிட்ஸ் என்ன பிறந்து ஒரு கோர்ட்ல போயிட்டு ஒரு பெயில் அவுட் வாங்குது. நீங்க என்ன காரணம் காட்டி பெயில் அவுட் வாங்குனீங்க? யாருக்கு காரணம் காட்டி பெயில் அவுட் வாங்குனீங்க? அவன் கோர்ட்டுக்கு வெளியில வந்துட்டு அவன் என்ன எப்படி டான்ஸ் போட்டான்? அப்ப நீங்க சொன்ன காரணத்துக்கு அவன் டான்ஸ் போட்டதுக்கும் என்ன அர்த்தம்? கோர்ட்டை ஏமாத்தணுதான் அர்த்தம். கோர்ட்டை நீங்க ஏமாத்திருக்கீங்கன்னு அர்த்தம். இதுல வேற அவனோட வக்கீல் என்ன காரணத்துக்கு சொல்லி அவன் பெயில் அவுட் வாங்கினானோ அதே வக்கீல் அங்கேயும் நின்றுட்டு இருக்கான். அட்லீஸ்ட் அந்த வக்கீலாவது அவனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. நீங்க இப்படி எல்லாம் பார்க்க போனா சரியா 60 பவள விழா பாப்பா அப்படின்னு சொல்லி பவள விழா கொண்டாடின ஒரு கட்சி நேத்து வந்த கட்சியை பார்த்து பயப்படுது. இது உங்களுக்கு அவமானமா தெரியலையாடா? சூத்த வாயை பத்தி நீங்க ஏதாவது செஞ்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா டிவி கேக்காரங்க அவங்க ஏதாவது செஞ்சிட்டு இருப்பாங்க. 24 மணி நேரமா நீங்க டிவிக்கேன்னு சொல்லி டிவிக்கேவை நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அவமானப்படுறீங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க தான் அவமானப்படுறீங்க. கட்சியில இருக்கிற மூத்த தலைவர்கள்லாம் வாழ மூடிட்டு சும்மா இருக்காங்க. ஏன்னா அவங்களோட பேச்சுக்கு அங்க இடம் இல்லை, அவங்களோட பேச்சுக்கு அங்க மதிப்பு இல்லை. இந்த பக்கம் சாக்கடை ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காரு. தனியா நின்னாலும் பேசுவாங்களாம், கூட்டு சேர்ந்தாலும் பேசுவாங்களாம், பொது வேட்பாளர்களும் பேசுவாங்களாம், எல்லாமே பேசுவாங்களாம். நீ என்ன மயிரை பிடிக்கிட்டு இருந்த? டிவி கேட முதல் மாநாடுக்கு பிறகு நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? நின்றதுக்கு, பிடிச்சதுக்கு, பேசுறதுக்கு, அது பண்ணதுக்கு, இது பண்ணதுக்கு எல்லாத்தையும் நீ பேசிட்டு இருந்தல்ல. இப்போ அடுத்தவன் பேசுற உனக்கு குத்தமா தெரியுது. அப்ப நீ பேச போக்கல உனக்கு குத்தமா தெரியல. அந்த 445 பிறந்த சாக்கடைக்கு சரி, அந்த வெப்சைட்ல போய் பாருங்க. திருநிதி வாங்க பத்தி லிஸ்ட போட்டிருக்காங்க. அதுல ஒருத்தன் சீமான கண்ட மாதிரி திட்டிட்டு காசை போட்டிருக்காங்க. இதுல உள்ள அர்த்தம் என்ன? அந்த காசை வாங்கறதுக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டி காசை போட்டிருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்லல, அவங்க போட்ட வெப்சைட்லயே இருக்கு. அதை போட்டனாவது அந்த திட்டின வார்த்தையை எடுத்துட்டு போட்டிருக்கான், அதையும் சேர்த்து போட்டிருக்கான். அவ்வளோ அறிவு ஜீவநதி. அவன் என்ன திட்டானோ அதையும் சேர்த்து போட்டிருக்கான். அப்போ டார்ச்சர் பண்ணி காசு வாங்குறீங்க. நீங்க உங்க கட்சி தொண்டரை டார்ச்சர் பண்ணி காசு வாங்குறீங்க. ஒன்னாவது போன எலெக்ஷன்ல சாட்டைக்கு சீட்டே கொடுக்கல, அதே ஒரு பெரிய செருப்படி. சாட்டைக்கு அதே ஒரு பெரிய செருப்படி. அது விஜய் எங்க நின்றாலும் அதை எதிர்த்து நான் நிற்பேன்னு சொன்னான். உனக்கு சீட்டே கொடுக்கல. நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒன்னே செருப்புல பிஞ்சு போன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அது. அதுக்கு பிறகு எலெக்ஷன்ல மக்களை வசப்பாடின நீங்க, மக்கள் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? சரியா சேத்துல முக்கிய அடிச்சாங்க. ஒரு சீட்லயும் இடம் கொடுக்க டெபாசிட் வாங்கக்கூடாதுன்னு, ஒரு தொகுதியிலையும் டெபாசிட் வாங்கக்கூடாதுன்னு மக்கள் கொடுத்தாங்க தீர்ப்பு உங்களுக்கு.
டிவிக்கே கொடுக்கல. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க டிவிக்கு போங்க, தமிழ்நாட்டில் பிச்சை எடுக்கிறதுக்குன்னே நாங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்க. நாங்களும் ஒத்துக்கிட்டோம். நாங்க டிவிக்கு போறோம், நீங்க பிச்சை எடுத்துட்டு வாழுங்க அப்படின்ட்டு. இன்னும் அந்த பிச்சை தான் வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க. அதுதான் கண்ட மாதிரி திட்டம். எப்படா திருந்துவீங்க நீங்கெல்லாம்? இல்லை, எப்போ திருந்துவீங்க? சீமானும் சாட்டையும் ஏதோ மேடையில் பேச போக்கல 10 பேர் இருந்துச்சு உள்ள போயிட்டு செருப்பால் அடிச்சது போறவடா திருந்துவீங்க? அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். ஏன் சீமான் மேடையில் பேசிட்டு இருக்க போக்கல அசிங்கமா ஒருத்தன் கேட்டான், மானம் ரோசம் சூடு சோரணை இருக்கான்னு நீங்க அடுத்தவங்களுக்கு கேட்குறீங்களா? உங்களுக்கு இருக்காடா? அந்த சைமன் செபாஸ்டியனுக்கும் சாக்கடைக்கும் இருக்கா? பை எலெக்ஷன் வருது, கவனம். இடைத்தேர்தல், கவனமா இருங்க. இன்னும் நீங்க இதே மாதிரி அசிங்கப்பட்டு கொண்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பேசுறீங்களோ அதுல நீங்களே அசிங்கப்படுறீங்க. அது திமுகவா இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் சரி, நீங்களே அசிங்கப்படுறீங்க. பேசிட்டு நீங்களே அசிங்கப்படுறீங்க. தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கொள்றீங்க 2 பேரும். சரியா? பை எலெக்ஷன் வருது, இதுலயும் நீங்க 2 பேரும் தோத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திமுகவும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி தோத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க முகத்தை கொண்டு போய் காட்டுவீங்க? அதுவும் சரிதான். வெக்கமானம் சூடு சொர்ண ஒண்ணுமே இல்லையே. உங்களுக்கு என்ன வெக்கம் என்னன்னு தெரியுமா? சூடு சொரணேண்டா என்னன்னு தெரியுமா? சீமான் கேட்டான் ஒரு கூட்டத்தில், உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க? அவன் என்னத்தை போட்டு சாப்பிட்றான்? களிமண்ணியை போட்டு சாப்பிட்றான். பார்க்க போக அப்படித்தான் தெரியுது. களிமண் போட்டு சாப்பிட்டு சைமன் செபாஸ்டியனுக்கு வந்து மண்டையில எல்லாம் களிமண் ஆயிட்டு, அதனால அவன் அப்படி பேசி கொண்டு திரிகிறான். நான் சொல்லல, நீங்க பேசுற வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றேன் உங்களுக்கு. எல்லா கட்சியும் ஒரு குரூப் வைக்கும், கட்சியோட கட்டமைப்புக்கு, உள்கட்டமைப்புக்கு, கட்சியோட மேம்பாட்டுக்கு, கட்சியோட இதுக்கு. ஆனா திமுக அவங்களே சூனியம் செஞ்சு கொள்றதுக்கு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க போதும் உங்களை அழிக்கிறதுக்கு. அதுக்கு யார் தலைவரோ, யார் அட்வைஸில் அவங்க அந்த மாதிரி பேசிக்கொண்டு தெரிகிறாங்களோ, இல்லை அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போச்சோ, அதுவும் கண்ட்ரோல் இல்லாமல் போச்சோ. ஏற்கனவே டிஎம்கேல இருக்கிறவன் ஸ்டாலின் பேச்சை கேட்கறது இல்லை. அவங்களோட இஷ்டத்தில் நடந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த குரூப்பும் ஸ்டாலின் பேச கேட்குது இல்லையோன்னு சொல்லி எனக்கு ஒரு இதா இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. தமிழகம் அராஜகம் செய்யறாங்க, பழிவாங்கல். இது நீங்க செஞ்ச ஊழல், திமுக செஞ்ச ஊழல் எல்லாம் வெளியில கொண்டு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா அது அராஜகம், பழிவாங்கல். அப்போ நீங்க செஞ்ச ஊழல் எல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. நீங்க வாங்கின பார்ட்டி ஃபண்டை பத்தி வெளியில பேசக்கூடாது. நீங்க எஜுகேஷன் லைன்ல வாங்கின காசை பத்தி வெளியில பேசக்கூடாது. ரோட்டே போடாம ரோடு போட்டேன்னு அடிச்ச காசை நீங்க மக்கள் பணத்தை சுரண்டுறது நாங்க வெளியில பேசக்கூடாது. இது அராஜகம். அப்ப எது ராஜகம், எது ஜனநாயகம் சொல்லுங்க, அதை பேசுறோம். நீங்களே ஒரு தெளிவு கொடுங்க. நீங்க இதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லி ஒரு தெளிவை கொடுங்க. இந்த அறிவு நீதி இருக்கான், துணை முதலமைச்சராக இருந்தவன், அவனே வந்து எதிர்கட்சி தலைவர், இதெல்லாம் பேசுங்க, இதெல்லாம் பேசினா அராஜகம் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க, நாங்க அதை எடுத்து பேசுறோம். மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.